So okay guys, நம்ம SK Motorsல ப்ளூ கலர்ல ஒரு சூப்பரான ஆக்டிவா வந்திருக்கு. இந்த இயர் மாடல் ப்ரோ இது 2022 ப்ரோ. ஓகே, கிலோமீட்டர் 43500 ஓடிது. ஜெனியூனா இருக்கும். வண்டி ஸ்மூத்தா இருக்கும். எவ்வளவு எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? கஸ்டமர் நான் கொடுக்குற பிரைஸ் 57000 ரூபாய். 57000 வண்டி ஓடுமா? ஏன் ஓடாது? நல்லா ஓடுமா? சூப்பரா ஓடும். ஓகே ஓகே. சிங்கிள் வாரண்டியோட கொடுக்குறேன். 1 மாசம் வாரண்டி. 1 மாசம் இன்ஜின் வாரண்டி தரேன். இன்ஜின் வாரண்டி. இன்ஜின் வாரண்டிலாம் கொடுக்குறீங்களா SK Motorsல? பக்கா இதெல்லாம் சர்வீஸ் தான் பண்ணுமா? இன்ஜின் வாரண்டி உங்களுக்கு தான் இப்ப சொல்றேன். ஆனா இங்க வரவங்களுக்கு எப்பவுமே குத்துந்தாங்க. இதுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணுமா? நான் வாங்குனதுக்கு அப்புறமேட்டுக்கா எல்லாமே பண்ணி கொடுத்து எவ்வளவு தர போறீங்க? எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். எவ்வளவு 57000 ரூபாய். 57000 ரூபாய். 57 ரூபானா ஒர்த்து, சம ஒர்த்து. இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு கட்டணும்? ஒரு 10 ரூபாயில இருந்து 5 ரூபாய் தல. 10 ரூபாயில இருந்து 5 ரூபாய். 10 ரூபாயில இருந்து 5 ரூபானா இப்ப நிறைய பேரு செகண்ட்ஸ் வண்டி இப்ப பண்றாங்க. பண்றதுல என்ன பண்றாங்கன்னா கம்மி அமௌண்ட்லயே வாங்கிடுறாங்க. வாங்கின உடனே ஒரு மாசம் நல்லா இருக்கும், 2 மாசம் நல்லா இருக்கும். அடுத்து ஆயிடுது, கம்ப்ளைண்ட் ஆகுது. அவன் இஎம்ஐ கட்டுவானா இல்ல வண்டியை ரெடி செலவு பண்ணுவானா? ஏன்னா பாதி பேர் வந்து ரேபிடோ அந்த மாதிரி தான் ஓட்டுறாங்க. ரேபிடோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் மெயின்டெனன்ஸ் அவங்க தான் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கும் இஎம்ஐக்கோ வந்து சம்பந்தமே கிடையாது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு வண்டி வேணாம், நீங்க எடுத்துன்னு போயிடுங்க அப்படின்னுறாங்க. அப்படின்னும் போது என்ன பண்றாங்க, பேங்க்ல இருந்து இவ்வளவுதான் நீங்க கட்டணும், ரிஸ்ட்ரிக்ஷனா இப்ப குடுத்துறாங்க. 10,000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் நீங்க கட்டியே ஆகணும். ஓகே ஓகே ஓகே.